Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட்டோட பேப்பர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வித் ஆன்சர் கியூரை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் நம்பர் 4. சரியா, ஏற்கனவே நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். சரியா, 5 மார்க்குக்கு, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் போட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் சென்டம் வந்து உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். சரியா, மனசை மட்டும் விட்டுறாதீங்க, ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஒன்வேர்டு வந்து புக் பேக் ஒன்வேர்டு தான் இருக்குது, 4 ஒன்வேர்டு மட்டும் தான் புக் இன் சைடு ஒன்வேர்டு இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின் வந்து இந்த 21st கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. சரியா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது தியரம் கொஸ்டின் 1. சரியா, தெளிவாக பார்த்துங்க. 22வது கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டு அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கியூபிக் ரூட் ரொம்ப ஃபைன் பண்ணுறோம். சரியா, அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச் தி கிராஃப் ஆஃப் ஒய். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஞ்சம் நம்ம அதாவது இந்த ஸ்கெச் தி கிராஃபை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து பாருங்கள். 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் பேர் லிப்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 6th சாப்டர்லேருந்து. 26வது கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின் 9th சாப்டர். 28வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 29வது கொஸ்டின் 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். ஏன் இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகலை? உங்களுக்கே தெரியும், மால்லஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சரியா, அதுக்கப்புறம் செக்ஷன் சி 3 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 31st கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 32nd கொஸ்டின் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கொஸ்டினே. 33வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. சரியா, 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 34வது கொஸ்டின் வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37வது கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன். சரியா, 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் கம்பல்சரி நமக்கு 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஃபைண்ட் தி அதாவது ஒர்க் டன் பை ஃபோர்ஸஸ். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் செக்ஷன் டி 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இதில் இருக்க கொஸ்டினையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஏன்னா இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பார்த்து கேட்டிருக்கிறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த மாடல்லையும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஆன்சர் கீயோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.